ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். நாம் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் நிலைத்திருப்பதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய இருதயம் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு விரும்புகிறதை அந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நிறைவையோ அதன் மேன்மையையோ அதன் சந்தோஷத்தையோ அனுபவிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த நிலை மாறி ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுகிறதற்கு இந்த வேத பகுதி நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார். ஆற்றோரமாய் நடப்பட்டிருக்கிற ஒரு மரம் எப்போதும் செழிப்பாய் இருக்கிறதும் அந்தந்த காலத்திலே ஏராளம் கனிகளை கொடுக்கிறதுமாய் இருக்கிறது போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக இதற்கு முந்தின 2 வசனங்களிலும் 2 ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார். 1வது வசனம் நம்முடைய நட்பு வட்டத்தை சரிப்படுத்திக் கொள்ளுவதற்கு ஆலோசனை கொடுக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவனுக்கு இருக்க வேண்டிய 1வது தகுதி இந்த காரியங்களிலிருந்து அவன் விலகி இருக்க வேண்டும் என்பதுதான். பிறருக்கு தீங்குண்டாக்குகிற, நற்சாட்சி இல்லாத, நன்மதிப்பை கெடுக்கிற எந்த ஆலோசனைகளையும் நாம் கேட்கக்கூடாது. பாவிகளோடு நமக்கு பங்கும் இருக்கக்கூடாது. பரியாசக்காரரோடு நாம் உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை வீணாக்கவும் கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட நட்பு வட்டங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அல்லது விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது காரியம், தேவனோடு நமக்குள்ள நட்பு. அது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற அனுபவம். ஆண்டவர் வேதத்தை நமக்குத்தான் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழவும் வேண்டும் என்று விரும்பித்தான் கர்த்தர் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அனுதினமும் அதை வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி செய்வோமானால் இந்த உலகத்திலே கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அறிந்து நாம் வாழுகிறதற்கு முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கூடா நட்புகளிலிருந்து வெளியே வருவோம். வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி வாழும்படிக்கு தீர்மானிப்போம். ஆண்டவர் விரும்புகிற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க நீர் கொண்டிருக்கிற உம்முடைய மன விருப்பத்தை இந்த காலை வேளையிலே ஒரு விசை கூட எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாங்கள் வேண்டாத தவறான நட்புகளிலிருந்து வெளியே வரவும், நாங்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததுமான காரியத்தை உம்முடைய வேதத்தில் எழுதி இருக்கிறேன், அதை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி வாழவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாத வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.